வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்மளோட சூப்பர் ஸ்டாரோட படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அதாவது கூலி அப்படின்ற படம் அக்டோபர்னே வருது, ஏன்னு தெரில. ஆனால் August 14 பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இது பார்த்தீங்கன்னா எல்சியூவா இருக்குமா இருக்காதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் பண்ண தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி நைட் 7:30க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரு வீடியோ டங்குன்னு வந்துடும். அதில் டக்குன்னு நீங்களும் போய் பார்த்தீங்க அப்படின்னா மாசாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சொல்கிறதுக்கு கமெண்ட் செக்ஷன் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டால் கூட மைக்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனலில் வரல. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஃபோனை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் நாய்ஸ் வாய்ஸாக இருக்கும். வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு ஓகே, நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டாபிக்குள்ளே வரலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது எல்சியூ இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோகேஷ் கனகராஜோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்சியூ. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா தெரிஞ்சனால தான் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா லியோ அப்படின்ற ஒரு படம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, லியோ படம் பார்த்தீங்கன்னா எல்சியூவா இல்லையா அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கும் போது லோகேஷ் கனகராஜ் சொன்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் ஃபஸ்ட்டு ரீசனாக சொன்னார். அதனால் பார்த்தீங்கன்னா கூலி எல்சியூவா இருக்கணும்னா எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த கண்டெய்னர் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் நிறையவே பேசப்பட்டுச்சு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்டெய்னர் ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எல்சியூ கனெக்ட் ஆகலாம். அப்போ கனெக்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூலியோட தேவா அப்படின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்குவாடில் வந்து ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒருவேளை வேறு மாதிரி ஜாயின்ட் ஆகணும் அப்படின்னா இன்னொரு தியோரியும் சொல்லப்படுது. ஏன்னா ரோலெக்ஸோட அப்பா தான் தேவாவே. ரோலெக்ஸோட அப்பா எப்படி அந்த ஆர்பர் கண்ட்ரோல் எடுக்கிறார் அதுதான் ஸ்டோரியே அப்படின்னு ஒரு சைடு வச்சா கூட, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இரும்பு கை மாயாவி தான் நம்மளுடைய கேமியோ கொடுக்க போகிறாரு அமீர் கான் அப்படின்னு ஒரு சைடு சொன்னாலும், இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா லோகேஷ் சொல்கிறது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு பார்ட் 2 கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிற ரீசன்லாம் எதுக்காக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்ட் 2 எடுக்க மாட்டேன்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பார்ட் 2 அப்படின்னு எடுக்கணும் அப்படின்றத ரீசன் அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு பார்க்குறது. ஏன்னா இந்த படத்தை நம்ம ஹைப் ஏற்றிட்டோம் அப்படின்னா, பிளாக் பஸ்டர் ஆகலை அப்படின்னா எல்சியூக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிப் ஆகும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இதில் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதை கனெக்ட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிறையவே தெரியல. ஏன்னா இப்போ என்னோட அசம்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இது எல்சியூவா இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்சியூவை கனெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனால் இது நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கைதி படம் மாதிரி ஒரு பிளாட்டில் வச்சுருங்க. ஏன்னா இதை நினச்சா கனெக்ட் பண்ண முடியும், ஆனால் கனெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு அவர் இருக்காரோ அப்படின்னு எனக்கும் தோணுது. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, ஏன்னா இப்போ ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அப்படின்னு அவர் சொல்லும் போதே நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் இருக்கார், தளபதி இருக்கார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைதி, விக்ரம், ரோலெக்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான ஒரு கேரக்டர்ஸில் உள்ள பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா பென்ஸ் அப்படின்னு ஒரு படமும் உள்ளே வரப்போகுது எல்சிஓவில். அதனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ பட்ஜெட் ஏற்றிக்கிட்டே போவாங்களாம். அமீர் கான் உள்ளே வராரு. அதனால் பார்த்தீங்கன்னா இது பட்ஜெட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க காசாகும். 1000 கோடி ப்ரொடியூசரே அப்படி கொடுக்க வேண்டியதாக கூட இருக்கலாம். அதனால இப்போ அவர் பண்ணுவாரா அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னாலும், ஆனால் ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு தோண வைக்கிறதா லோக்கி. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் லோக்கி பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைன்றான்னா ஒன்று அங்கே இருக்குமோ அப்படின்னு தான் நமக்கு தோணும். விஷயங்களாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால நமக்கு அப்படி தோணுது. ஆனால் ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி இது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக இருந்தால் கூட இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கூலி அப்படின்ற ஒரு படம் நமக்கு பேரை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ், ஷிப்பிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அப்புறம் சூப்பர் ஸ்டார்லாம் நான் வருவார். ஆனாலும் எல்சியும் ஒரு பாயிண்டில் வருது அப்படின்றதுனால, ஏன்னா லோகே வந்தாலே எல்சி வந்துடும் அப்படின்றதுனால இந்த படத்தோட பிளாட் பார்த்திங்கன்னா ஒரு கூலி வேலை செய்கிறவங்க இருக்கிற இடத்துல அடுத்து ஹார்பர் பக்கத்தில் இந்த 2 கனெக்டும் உள்ளே வச்சு அமீர் கான் உள்ளே வர போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் உள்ளே வர போகிறாரு. இந்த மாதிரியான பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. அது மட்டும் இல்லை, இது பெரிய பெரிய கேரக்டர்ஸோட ஸ்ருதிகாசனை வச்சு தான் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நகுர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தை ரிசம்பிள் பண்ணி தான் எடுப்பாருன்னு நமக்கு தெரியும். ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா லோக்கியோட
ஷூட்டிங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றதுனால இந்த படம் ஒரு ஃபீமேல் லீடை வச்சு போக போகுது, அது ஸ்ருதிகாசனை வச்சு போக போகுது. ஸ்ருதிகாசன் கனெக்ட் ஆவாங்களா எல்சியூவில் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் பீரியட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது கைதுக்கு முன்னாடி ஓல்டு ஸ்டோரியா, நியூ ஸ்டோரியா, ப்ரெசன்ட் ஸ்டோரியா அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இன்னும் மறைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா ஹைப்பே வரக்கூடாது அப்படின்றது காரணத்துக்காக 3 பாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீசர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஒன்று வந்துச்சு. இந்த ஒரு விஷயங்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது எல்சிஓ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லாததுக்கான வாய்ப்பும் இருக்குது நிறையாவே. அது நான் என்ன பொறுத்தளவுக்கு எல்சிஓ இருந்தால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக 1000 crores அச்சீவ் பண்ணலாம். இந்த இந்தியா பேன் இந்தியா வெளில கோலிவுட் பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியை பெருசாகவும் ஆக்கலாம். லோகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயங்கள் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா தனி வெப் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா விடலாம். நெட்ஃப்ளிக்ஸில் விடலாம், அமேசான் பிரைம், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் மாற்றிட்டாங்க போல். இப்போ அந்த மாதிரியான ஓடிடியில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட மாதிரி வெப் சீரிஸ்லாம் இப்போ பேங்க் ஆகணும் அப்படின்னா எல்சியூவால் முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டு வெப் சீரிஸ் அப்படின்னா நம்மலாம் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ்லாம் வருது. ஆனால் அது லோகேஷ் கனகராஜ் நினச்சாரு அப்படின்னா அவரோட ஸ்டோரியை இன்னொரு டேரக்டர்ஸ்கிட்ட கொடுத்து அதை பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸாக எடுங்க, இதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ் அங்கே திரும்ப கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சார் அப்படின்னா கூட இந்த படம் கூலியை பொறுத்தளவுக்கு பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இருந்தாலும் ஒருவேளை இது தடுக்கி ஃப்ளாப் ஆகிடலாம். ஏன்னா தக் லைஃப் நம்ம பார்த்தோம், மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், கமல்ஹாசனோட காம்போவே கீழே விழுது அப்படின்னா இது விழுறதுக்கும் கொஞ்ச நேரம் கூட ஆகாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆனால் அந்த வைப் எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா லோகேஷ் கனகராஜோட சினிமாட்டோகிராஃபி சூப்பராகவே இருக்கும், ஸ்டோரி ரைட்டிங் அமேசிங்காகவே இருக்கும். அப்படின்னாலும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா எல்சிஓ வராது. ஏன்னா படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ கைதி மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் ஆனால் ஆட் பண்ண முடியும். ஏன்னா கண்டெய்னர்ஸ் அப்படின்லாம் விக்ரம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா விக்ரம் 3ல கூட கனெக்ட் பண்ணலாம், தேவா அப்படின்னு அங்கே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு கூட கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால பொறுத்தளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபிலிமை பார்க்கும்போது இந்த படம் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னா படத்தை கனெக்ட் பண்ணாததுக்கான வாய்ப்பு இருக்குது. படத்தை ரிட்டன் எடுக்க வாய்ப்பும் இல்லை, பார்ட் 2 வரதுக்கான வாய்ப்பு கம்மியாகிடும். ஏன்னா இப்போ படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னா வராது. ஆனால் ஹிட் ஆச்சு அப்படின்னா கனெக்டும் பண்ணலாம், பார்ட் 2வும் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா எடுக்கலாம். அப்படின்றதுனால இது பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ரீதியிலலாம் பார்த்தீங்கன்னா எல்சிஓ இல்லையா அப்படின்னு இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்ட் ஆன் ஃபிலிமாக இருக்க போகுது. ஆனால் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கான கேரக்டர்ஸ் உள்ளே தான் இருக்காங்க. அவங்க வந்து கனெக்ட் ஆகலாம், ஆகாமையும் இருக்கலாம். அது பொறுத்தளவுக்கு ஹிட்டோ ஆர் ஃப்ளாப்போ அப்படின்ற ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் தீர்மானம் பண்ணும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஐடியா அவர் பண்ண வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசன்பர்க் யார் இந்த ஏசன்பர்க் அப்படின்னு கேட்டதுக்கு லோகேஷ் ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு ஒரு வீடியோவில். அதாவது ஒரு கமல்ஹாசன் ஃபிலிமை போய் பார்க்க சொல்லியிருக்காரு. அந்த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கும், அதாவது ஒரு ரைட்டிங் கேரக்டர் இருக்கும். ஆனால் அந்த பேரே பார்த்தீங்கன்னா திலீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு கேரக்டர் இருக்காது. ஆனால் அது ஒரு கேரக்டராக இமேஜின் பண்ணிவிட்டு அவரை தேடுவார். அதுதான் அந்த ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா. அந்த ஸ்டோரியில் இப்போ திலீப் அப்படின்ற பேர்னால இது திலீப் குமார், அது நெல்சன் திலீப் குமாராக இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. அது மட்டும் இல்லை கமல்ஹாசனை கூட இருக்கலாம், இல்லை அனிருத்தா கூட இருக்கலாம், அது லோக்கியா கூட இருக்கலாம், அது யாராக வேணா இருக்கலாம் அப்படின்றது தான். அது இன்னும் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா ஏசன்பர்க் யாருன்னு தெரியல. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுச்சு அப்படின்னா நான் ஒரு லோக்கி ஃபேன் பாயாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். லோக்கியோட கூலி படம் பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படின்னு என்னோட ஆசை இருக்குது. உங்களுக்கு எந்த ஆசை இருக்குது அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு கோலிவுட்டில் 1000 கோடி சூப்பர் ஸ்டார் லோகேஷ் கனகராஜ் இதாண்டா ஃபிலிம் அப்படின்னு பண்ணுவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண தட்டி விட்டிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டெய்லி ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். என்னடா அதே டிஷர்ட்டில் திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் போன வீடியோ, அடுத்த வீடியோ. போன வீடியோ மறக்காமல் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துருங்க. ஏன்னா ஒரு நம்மளுடைய சொசைட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு ஓகே பாய்.